thank God for the Lord giving us a convention this year also. இந்த வருஷத்திலேயும் கர்த்தர் நமக்கு ஒரு கன்வென்ஷனை தந்தபடியினால் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். The greatest importance in our life is that before we leave this world, God should make our character like the character of Christ. நம்முடைய ஜீவியத்தின் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் முன்பதாகவே நம்முடைய சுபாவங்களை இயேசுவின் சுபாவங்களைப் போல் கர்த்தர் மாற்ற வேண்டும். Our thoughts should become like the thoughts of Christ. நம்முடைய சிந்தைகள் இயேசுவின் சிந்தையைப் போல் மாற வேண்டும். Our desires should become like the desires of Christ. நமது வாஞ்சைகள் இயேசுவின் வாஞ்சையைப் போல் மாற வேண்டும். As I often say, when we die, only our character will go with us. அடிக்கடி நான் சொல்வதைப் போல, நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய சுபாவங்கள் தான் நம்மோடு கூட வரும். Our ministry will not go with us. நமது ஊழியம் நம்மோடு கூட வராது. Only our character will go. நம்முடைய சுபாவங்கள் தான் நம்மோடு கூட வரும். Therefore, we must give all importance to our character. ஆகவே நம்முடைய சுபாவங்களுக்கு நாம் எல்லா முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும். We must examine and see, am I living to please God? நான் தேவனை பிரியப்படுத்தும்படியாக ஜீவிக்கிறேனா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Sometimes we think we suffered quite a lot for Jesus. சில வேளைகளில் இயேசுவுக்காக நாம் அதிகமாய் பாடுபடுகிறோம் என்று நினைக்கிறோம். Suffering for Jesus is good. இயேசுவுக்காக பாடுபடுவது நல்லதுதான். But suffering alone will not help to change our character. ஆனால் பாடுகள் மட்டும் நம்முடைய சுபாவங்களை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்வதில்லை. So what should we do to change our character? நமது சுபாவங்கள் மாறும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? What is the greatest sacrifice we can make for Jesus? இயேசுவுக்காக நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகம் என்ன? Or else, what is the greatest sacrifice Jesus made for us? இல்லாவிட்டால் இயேசு நமக்காய் செய்த பெரிய தியாகம்தான் என்ன? Please tell what is in your mind. உங்களுடைய மனதில் இருப்பதை நீங்கள் சொல்லுங்கள். What is the greatest sacrifice Jesus made for us? இயேசு நமக்காக செய்தான பெரிதான தியாகம் என்ன? சொல்லுங்கள். உங்களை என்ன நினைக்கிறது? What do you think? What was the greatest sacrifice Jesus made? இயேசு செய்த பெரிதான தியாகமாக நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? Sacrifice is will. So the greatest sacrifice is not he dying on the cross was not the greatest sacrifice. சிலுவையில் மரிப்பது ஒரு பெரிய தியாகம் அல்ல. Coming from heaven to earth, it was a great sacrifice, but that was not the greatest sacrifice. பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தது ஒரு பெரிய தியாகம்தான், ஆனால் அதுதான் மிகப்பெரிய தியாகம் என்று சொல்ல முடியாது. Sacrificing his own will to do the will of the Father, that was the greatest sacrifice of suffering. பிதாவின் சித்தம் செய்யும்படியாக தம்முடைய சொந்த சித்தம் தவிர்க்கப்படும்படியாக அவர் ஒப்பு கொடுத்ததுதான் அது ஒரு பெரிய தியாகமாக இருக்கிறது. We may be able to do so many sacrifices without sacrificing our will. நம்முடைய சுய சித்தத்தை நாம் பலியாக்காமல் எத்தனையோ தியாகங்களை ஒருவேளை செய்யலாம். We may be suffering quite a lot. அதிகமாக நாம் பாடுபடலாம். But without sacrificing our will, all those sufferings will not have any effect or reward or blessing. நம்முடைய சொந்த சித்தத்தை நாம் பலியாக்காமல் எவ்வளவுதான் நாம் தியாகங்களை செய்தாலும் அது நமக்கு ஒரு பிரதிபலனாய் மாறாது. Read Matthew chapter 26 verse 39. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். Here look at the prayer of Jesus. இங்கே இயேசுவின் ஜெபத்தை பாருங்கள். He prayed, Lord, not my will but thy will be done. கர்த்தாவே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று ஜெபிக்கிறார். So from this I will ask a question. இதிலிருந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். This shows Jesus had a will and Father had a will. இந்த வசனத்திலிருந்து இயேசுவுக்கு ஒரு விருப்பம், ஒரு சித்தம் இருந்தது,
பிதாவுக்கு ஒரு சித்தம் இருந்தது என்று விளங்கிக் கொள்கிறோம். Both were different. இரண்டும் வித்தியாசமாக இருந்தது. But Jesus offered his will to do the will of the Father. ஆனால் பிதாவின் சித்தம் செய்யும்படியாக இயேசு தம்முடைய சித்தத்தை பலியாக ஒப்பு கொடுத்தார். Now I will ask a question. இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். What was that will of Jesus இயேசுவின் அந்த விருப்பம் என்ன? which he sacrificed to do the will of the Father? பிதாவின் சித்தம் செய்யும்படியாக அந்த சித்தத்தை அவர் பலியாக்கினார். So what was that, the will of Jesus, இயேசுவின் சித்தம் என்ன? which he did not want to do? அவர் அதை செய்ய விரும்பவில்லை. He sacrificed it to do the will of the Father. பிதாவின் சித்தம் செய்யும்படியாக அதை பலியாக ஒப்பு கொடுத்தார். Please tell me, what was the will of Jesus then? இயேசுவின் சித்தம் என்ன என்பதை சொல்லுங்கள். Was that anything evil? அது தீமையான ஒன்றா? Jesus had nothing evil in him. இயேசுவில் எந்த தீமையும் இல்லை. He knew no sin. அவர் பாவம் அறியாதவர். In him was no sin. அவரில் பாவம் இல்லை. And he had no sin. அவர் பாவம் செய்யவில்லை. So what was the will of Jesus which he sacrificed to do the will of the Father? பிதாவின் சித்தம் செய்யும்படியாக இயேசு பலியாக்கின அவருடைய சொந்த சித்தம் என்ன? Even if Jesus had done his own will, that would not have been a bad will, isn't it? It would not have been evil. இயேசு தம்முடைய சொந்த சித்தத்தை செய்யாதிருந்தாலும் அது பெரிய செய்தாலும் அது ஒரு பெரிய பாவமாக தீமையாக இருக்காது. பெரிதல்ல, பாவமே அல்ல. It will not be sin. அது பாவம் அல்ல. Because in Jesus there was no selfishness. ஆனால் இயேசுவிலே எந்த சுயமும் இல்லை. There was no evil in him. அவரில் எந்த தீமையும் இல்லை. If he had done his own will, that would have been good will only. அவருடைய சொந்த சித்தத்தை செய்திருந்தாலும் அது நல்லதாகத்தான் இருந்திருக்கும். When we want to do our own will, there is lot of sin and selfishness in us. நம்முடைய சொந்த சித்தம் செய்யும்படியாக நாம் விரும்பும் பொழுது அது நம்முடைய சுயமாக இருக்கிறது. We don't want to suffer. We don't want to suffer. நாம் பாடுபட விரும்புவதில்லை. So we want to do our own will means we want to be selfish. ஆகவே நம்முடைய சொந்த சித்தத்தை செய்து நாம் நம்முடைய சுயமாக நம்முடைய காரியங்களை தேடுகிறவர்களாக இருக்கும். But Jesus was not like that. இயேசு அப்படி அல்ல. His own will would have been a good will only. அவருடைய சொந்த சுத்தமும் கூட அது நல்லதாகத்தான் இருந்தது. Because there was no selfishness in him. அவருக்குள்ள எந்த விதமான சுயமும் இல்லை. So what was the will of Jesus? அப்படியான இயேசுவுடைய சித்தம் என்ன? Which he sacrificed? அவர் அதைத்தான் பலியாக்கினார். அதாவது சொல்லுங்கள். He didn't want his father's face to be hidden. வேற ஏதாவது ஸ்டடியில் இருந்த போல இருக்குதே. உன்னால எங்கேயோ நான் ஸ்டடி கொடுத்து இருந்த போல இருக்கிறேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது. That what he says is true. அவர் சொல்லுவது சரி. So what was the will of Jesus? இயேசுவின் சித்தம் என்ன? All through eternity he was in the bosom of the Father. அவர் நித்தியம் முழுவதும் பிதாவின் மடியில் இருந்தவர். He was always one with the Father. பிதாவோடு ஒன்றாக இருந்தவர். He was in perfect love and harmony with the Father. பிதாவோடு கூட பூரண அன்பும் ஒரு மனமும் ஐக்கியம் உடையவராய் இருந்தவர். So the will of Jesus was to continue in that love. ஆகவே இயேசுவின் விருப்பம் என்னவென்றால் இந்த அன்பிலே அவர் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பது. He did not want to be separated from the Father. அந்த பிதாவிடத்திலிருந்து அவர் பிரிக்கப்படும்படியாய் விரும்பவே இல்லை. That was the will he had. அதுதான் அவருக்கு இருந்த சித்தம். Jesus sacrificed that will. அந்த சித்தத்தை இயேசு பலியாக்கினார். What for? எதற்காக? எதுக்காக? எதுக்காக? எதற்காக? பிதாவின் சித்தம் செய்யும்படியாக. To do the will of Father. What was the will of the Father? பிதாவின் விருப்பம் என்ன? He may take the sin of the whole world and to be he was willing to do that. One thing that Jesus, what was the greatest suffering of Jesus? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான மிக பெரிதான பாடு என்ன? Why did Jesus cry, my God, why hast thou forsaken me? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு ஏன் கதறினார்? Why did the Father forsake him? பிதா ஏன் அவரை கைவிட்டார்? On the cross
he was carrying the sin of the whole world. சிலுவையிலே அவர் முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து கொண்டிருந்தார். When he was carrying the sin, he became sin for us. அந்த பாவத்தை சுமந்தபடியினால் நமர் நிமித்தமாக அவர் பாவமானார். So a holy father could not see sin. ஆகவே பரிசுத்த பிதா அந்த பாவத்தை காண முடியவில்லை. But one moment, father turned away his face from the son. அந்த ஒரு நிமிடம் பிதா குமாரனை விட்டு தன் முகத்தை மறைத்து கொண்டார். That was the time he was carrying the sin of the world. அப்பொழுதுதான் அவர் முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து கொண்டிருந்தார். Father could not look at the son. அந்த பிதாவினால் குமாரனை பார்க்க முடியவில்லை. Because he was carrying the sin of the whole world. என்றால் அவர் முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து கொண்டிருந்தார். Because father is so holy. பிதா அவ்வளவு பரிசுத்தர். He cannot look at sin. அவரால் பாவத்தை காண முடியாது. Father turned away his face from the son. பிதா குமாரனை விட்டு தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார். That was the greatest suffering Jesus had. அதுதான் இயேசுவுக்கு இருந்த பெரிதான பாடு. Those nails were not giving that much pain. அந்த ஆணிகளால் ஆணிகள் அவ்வளவு வேதனையை கொடுக்கவில்லை. That crown of thorns didn't give him that much pain. முள் கிரீடம் கூட அவ்வளவு வேதனை அவருக்கு தரவில்லை. All the crucifixion did not give him that much pain. சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் அவருக்கு வேதனையை தரவில்லை. The greatest pain for Jesus, suffering for Jesus, Father forsaking him. இயேசுவின் மிகுந்த வேதனை அல்லது பாடு என்று சொல்லுவது பிதா அவரை கைவிட்டதுதான். Read Psalm 22 verse 1. 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? My God, why hast thou forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? And what is the answer for that? அதற்கான பதில் என்ன? Verse 3. 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். He is holy. அவர் பரிசுத்தர். That is the God who dwelleth in the midst of Israel. He is holy. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாக இருக்கிற கர்த்தர் பரிசுத்தர். Because God is holy, he could not look at the son carrying the sin. தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் பிதா இந்த பாவத்தை சுமந்து கொண்டிருப்பதை அவரால் காண முடியவில்லை. That was the greatest suffering for Jesus. அதுதான் இயேசுவின் மிக பெரிதான பாடு. To be separated from the Father. பிதாவிடமிருந்து பிரிக்கப்படுவது. Because never one second he was separated all through eternity. என நித்தியம் முழுவதும் ஒரு வினாடி கூட அவர் பிதாவை விட்டு பிரிந்திருக்கவில்லை. So what was the will of Jesus? இயேசுவின் விருப்பம் என்ன? The will of Jesus was to continue to live one with the Father, not to be separated. இயேசுவின் விருப்பம் என்னவென்றால் ஒருபோதும் பிரிக்கப்படாமல் எப்போதும் பிதாவோடு கூட சேர்ந்து இருப்பது. He always wanted to abide in the will of in the love of the Father. எப்போதும் பிதாவின் அன்பில் நிலைத்திருப்பதைத்தான் அவர் விரும்பினார். He always wanted to be united with the Father. அவர் பிதாவோடு கூட சேர்ந்து இருப்பதையே விரும்பினார். Was there anything wrong in that will of Jesus? அந்த இயேசுவின் சித்தத்தில் ஏதாயினும் தவறு உண்டா? That he sacrificed to do the will of the Father. பிதாவின் சித்தம் செய்யும்படியாக அதை அவர் பலியாக ஒப்புக் கொடுத்தார். So what was the cup? Jesus told, if it is your will, remove this cup from me. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று இயேசு ஜெபித்தாரே, அந்த பாத்திரம் என்ன? That cup is the cup of suffering. அந்த பாத்திரம் பாடுகளின் பாத்திரம். Was Jesus praying, Lord, I don't want to suffer on the cross, Yes, therefore remove this cup? இயேசுவே சிலுவையில் நான் பாடுபட விரும்பவில்லை, ஆகையினால் அந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கும் என்று இயேசு ஜெபித்தாரா? I don't want to suffer for the sinners. Was that he was intending? பாவிகளுக்காக தான் பாடுபட விரும்பவில்லை என்கிற அந்த நோக்கமுடையவராக அவர் இருந்தாரா? No, God's word says, for the joy that was set before him, he endured the cross. இல்லை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார். He was happy to suffer for us. சந்தோஷத்தோடு சிலுவையை சகித்தார். He was happy to be crucified. சிலுவையில் அறையப்படும்படியாக சந்தோஷமுடையவராக He was இருந்தார். happy to carry the cross. அவர் சிலுவையை சுமக்க சந்தோஷமுடையவராக இருந்தார். So the cup
Jesus was asking, Lord, if it is your will, remove this cup. கர்த்தாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும் என்று அவர் ஜெபித்தாரே அந்த That பாத்திரம் does not want, Jesus did not want to suffer for us. இதன் மூலமாக இயேசு நமக்காக பாடுபட விரும்பவில்லை என்று அர்த்தம் அல்ல. What was that cup of suffering? அந்த பாடுகளின் பாத்திரம் என்ன? To be separated from the Father. பிதாவை விட்டு பிரிக்கப்படுவது. That brought the greatest suffering for him. அதுதான் அவருக்கு மிகுந்த ஒரு பெரிய பாடாக மாறியது. That was the time he cried, my God, why hast thou forsaken me? அந்த வேளையில் தான் என் தேவனே நீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொன்னார். He offered his own will, surrendered his own will to do the will of the Father. பிதாவின் சித்தம் செய்யும்படியாக தம்முடைய சொந்த சித்தத்தை அவர் அங்கே பலியாக்கினார். Now we will come to the important point. இப்பொழுது நாம் முக்கியமான ஒரு கருத்துக்கு வருவோம். Why some servants of God, although they are many years in the ministry, no victory over lust? சில தேவனுடைய ஊழியர்கள் அநேக வருஷங்கள் இந்த ஊழியத்தில் இருந்தாலும் ஏன் இச்சையின் மேல் ஜெயமற்றவர்களாக இருக்கிறார்கள்? No victory in the thoughts. தங்களுடைய சிந்தையில் ஜெயம் இல்லை. No victory in anger. கோபத்தின் மேல் ஜெயம் இல்லை. No victory in love for money. பண ஆசையில் விடுதலை ஜெயம் இல்லை. No victory over love for position. பதவி பட்டங்களுக்கான ஆசையின் மேல் ஜெயம் இல்லை. We know when we die we don't take any of this. நமக்கு தெரியும் நாம் மரிக்கும் பொழுது இவைகள் ஒன்றையும் கொண்டு போவதில்லை. Some servants of God, the years go by, their character becomes worse. சில தேவனுடைய ஊழியர்களுக்கு வருஷம் செல்ல செல்ல அவருடைய சுபாவங்கள் மோசமாகி விடுகிறது. Why the character is not changed? ஏன் சுபாவங்கள் மாறுவதில்லை? So many years in the ministry. அநேக வருஷங்கள் ஊழியத்தில் இருக்கிறார்கள். If I ask you to give a testimony, all the suffering you went through, all day you can tell, I suffered and starved and walked and so many things. நான் சாட்சி கொடுக்கும்படியாக சொன்னால் இந்த நாள் முழுவதும் நீங்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டீர்கள், பட்டினியாக இருந்தீர்கள், நடந்தீர்கள், கஷ்டப்பட்டீர்கள் என்று உங்களுடைய சாட்சியை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். But when it comes, is there any victory over your thoughts? ஆனால் உங்களுடைய சிந்தையில் ஏதாவது ஜெயம் இருக்கிறதா என்று கேட்டால் No. இல்லை. Is there any victory over your evil dreams? உங்களுடைய கெட்ட சொப்பனங்கள்ல ஜெயம் இருக்கிறதா என்று கேட்டால் No. இல்லை. Have you got victory over anger? கோபத்தின் மேல் ஜெயம் இருக்கிறதா என்று கேட்டால் No. இல்லை. But many years I suffered for the Lord. நான் கர்த்தருக்காக எத்தனையோ வருஷங்கள் பாடுபட்டேன். 10 days I starved for the Lord. கர்த்தருக்காக 10 நாட்கள் சாப்பிடாமல் பட்டினியா இருந்திருக்கிறேன். And so many sufferings. அநேகம் பாடுகள் பட்டிருக்கிறேன். But character is not changed. ஆனால் சுபாவங்கள் மாறவில்லை. Do you have you given up your love for big position? No. பதவிக்காக உங்களுக்கு இருந்த ஆசையை நீங்கள் விட்டு விட்டிருக்கிறீர்களா? இல்லை. The young brothers, they want to become in charge. சின்ன இளைய சகோதரர்கள் பொறுப்பான சகோதராய் மாற விரும்புகிறார்கள். Once become in charge, then ambition to become an elder. பொறுப்பான உடனே அடுத்த நோக்கம் ஒரு மூப்பனாக மாறுவது. To be once become elder, imagining when am I going to become pastor? மூப்பனானவுடன் எப்பொழுது பாஸ்டர் ஆக போகிறேன் என்பதுதான் கற்பனை. Then the next position, waiting for that. அடுத்தபடியாக அடுத்த பதவிக்காய் காத்திருப்பது. Many people have not given up all those things. அநேகர் இவற்றையெல்லாம் இன்னும் விட்டுவிடவில்லை. These are rubbish. இவையெல்லாம் வெறும் குப்பைகள். But always we want this rubbish. நாமும் இந்த குப்பைகளைத்தான் விரும்புகிறோம். Therefore character doesn't change. ஆகவேதான் சுபாவங்கள் மாறுவதில்லை. So this is the way to change our character. நம்முடைய சுபாவங்களை மாற்றுவதற்கான வழி இதுவே. Please read Hebrews 10 verse 9. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். So this is the way our character can be changed. நம்முடைய சுபாவங்கள் மாறுவதற்கான வழி இதுவே. Then said he, lo, I come to do thy will, O God. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். When we
surrender our will to do the will of God, தேவ சித்தம் செய்யும்படியாக நம்முடைய சுய சித்தத்தை ஒப்புக் கொடுக்கும்போது then what will the Lord do? தேவர் என்ன செய்கிறார்? He taketh away the first that he may establish the second. இரண்டாவதை நிலைநிறுத்தும்படியாக முதலாவதை நீக்கி போடுகிறார். This he taketh away the first means our old character. முதலாவதை எடுத்து போடுவது என்பது நம்முடைய பழைய சுபாவங்களை எடுத்து போடுவதை காண்பிக்கிறது. Then he established the second means he will establish a new character. இரண்டாவதை நிலைநிறுத்துகிறார் என்று சொன்ன பொழுது அவருடைய புதிய சுபாவங்களை நமக்குள் ஸ்தாபிக்கிறார். So he will take away the first old character and will establish a second, a new character. முதலாவது உள்ள பழைய சுபாவத்தை நீக்கி இரண்டாவது ஒரு புதிய சுபாவத்தை நமக்குள் அவர் வைக்கிறார். When will the Lord do that? எப்பொழுது கர்த்தர் அதை செய்கிறார்? Lo, I come to do thy will, O God. பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன். When we surrender our will to do the will of God, தேவ சித்தம் செய்யும்படியாக நம்முடைய விருப்பத்தை ஒப்புக் கொடுக்கும்போது then God will change our old character. He will change and will put a new character. நம்முடைய பழைய சுபாவங்களை நீக்கி ஒரு புதிய சுபாவத்தை நமக்குள் வைக்கிறார். That is the way our character can be changed. இப்படித்தான் நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படும். Our will, we must surrender to do the will of God. தேவ சித்தம் செய்யும்படியாக நமது சித்தத்தை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Without surrendering our will also, sometimes we may do the will of God. நம்முடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்காமலும் கூட நாம் சில வேளைகளில் தேவ சித்தம் செய்யலாம். Say from a big faith home you are transferred to a small faith home. ஒரு பெரிய விசுவாச வீட்டிலிருந்து ஒரு சிறிய விசுவாச வீட்டுக்கு நீங்கள் மாற்றப்பட்டீர்கள். You are doing the will of God, you are going there. நீங்கள் அங்கே போகிறீர்கள், தேவனுடைய சித்தம் செய்கிறீர்கள். But inside you are murmuring, you are complaining, you are unhappy. இருதயத்திலோ முறுமுறுப்பு, புகார்கள், உங்களுக்கு சந்தோஷமே இல்லை. Because you are not surrendered your will. என்றால் உங்களுடைய சித்தத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை. You are doing the will of God, you are going to the small faith home. தேவ சித்தம் செய்கிறீர்கள், அந்த சின்ன விசுவாச வீட்டுக்கு போகிறீர்கள். But your own will is still continuing. உங்களுடைய சொந்த சித்தம் இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. So then character will not change. அப்படியானால் சுபாவம் ஒருபோதும் If மாறாது. the character has to be changed, சுபாவம் மாற வேண்டுமானால் we must surrender our will to do the will of God. தேவ சித்தம் செய்ய முடியாது நம்முடைய சித்தத்தை ஒப்படைக்க வேண்டும். Then our will be crushed. அப்பொழுது நம்முடைய விருப்பம் அது நொறுக்கப்படும். Read again the 9th verse. Hebrews 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். So in order to establish the second, he takes away the old, our old, the first character. இரண்டாவதை நிலைநிறுத்தும்படியாக அந்த முதலாவது சுபாவத்தை அவர் நீக்கி போடுகிறார். So God only can change our character. தேவன் தான் நம்முடைய சுபாவத்தை மாற்ற முடியும். We cannot change it. நாமாக மாற முடியாது. How many times I wanted to get out of my anger, I could not. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் என்னுடைய கோபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினேன், என்னால் முடியவில்லை. The more I tried, the more angry I became. எவ்வளவுக்கு அதிகமாக முயற்சித்தேனோ அவ்வளவுக்கு அதிகமாக நான் கோபம் உள்ளவனாய் But மாறினேன். when God took it away, தேவன் அதை எடுத்து போட்டபோது even if now I want to get angry, I cannot. இப்படி நான் கோபப்பட விரும்பினாலும் எனக்கு முடிவதில்லை. Because God took it away. எனக்கு கர்த்தர் அதை நீக்கி போட்டார். So your controlling is different from God is removing the old thing and establishing a new one. நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கும் தேவன் தாமே நீக்கி புதிய ஒன்றை தருவதற்கும் வித்தியாசம் உண்டு. Very often I say, அடிக்கடி நான் சொல்வதுண்டு, our ministry is really starting after we die. நாம் மரித்த பின்புதான் நமது ஊழியம் துவங்குகிறது. I want to say it again. திரும்ப சொல்லுகிறேன், Our ministry will start only after we die. நமது மரணத்திற்கு பின்புதான் நம்முடைய ஊழியம் துவங்குகிறது. Now we may teach and preach and sing and play the instrument because of the talents and gifts and God, the grace God has given. இப்பொழுது கர்த்தர் நமக்கு தந்ததான கிருபைகளை கொண்டு நாம் பிரசங்கிக்கிறோம், போதிக்கிறோம், இசைக்கருவிகள் வாசிக்கிறோம், பாடுகிறோம், எத்தனையோ ஊழியங்களை செய்கிறோம். Our character may not be changed. நம்முடைய சுபாவம் ஒருவேளை மாறாமல் இருக்கலாம். I may preach a wonderful sermon, நான் நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணலாம், but I will have the love of money. ஆனால் பண ஆசை உள்ளவனாக இருக்கலாம். One day if you don't give me a chance to preach,
I don't like it. எனக்கு ஒரு நாள் பிரசங்கம் பண்ண தருணம் கொடுக்காவிட்டால் எனக்கு கஷ்டமாக இருக்கும், நான் அதை விரும்புவதில்லை. If I am not given the made the lead singing, I will not be happy. பாட்டை நடத்துவதற்கு என்னை விடாவிட்டால் எனக்கு சந்தோஷம் இருக்காது. Or if I am not given the chance to play the drum or play the piano or keyboard, I will be unhappy. ட்ரம் அடிக்கவோ கீபோர்டு அடிக்கவோ கீபோர்ட் ப்ளே பண்ணவோ விடாவிட்டால் நான் அதை விரும்புவதில்லை. But if we are concentrating on character, நான் சுபாவத்தை மாத்திரம் நாம் முக்கியப்படுத்தி ஜீவிப்போம் என்றால், then you will see after death your ministry is flourishing. மரணத்திற்கு பின்பு உங்களுடைய ஊழியம் மிகவும் செழிப்பாய் காணப்படும். Look at Jesus. இயேசுவை பாருங்கள். When he did the ministry, it appeared like a failure. அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய ஊழியம் ஒரு தோல்வியை போலதான் இருந்தது. All the disciples left him. எல்லா சீஷர்களும் அவரை விட்டு போனார்கள். He started the ministry with hunger and finished with thirst. பசியோடு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்து தாகத்தோடு தம்முடைய ஊழியத்தை முடித்தார். And while dying, there's no disciple to stand with him. மரிக்கிறதான வேளையில் இயேசுவோடு ஒரு நிற்கும்படியாக ஒரு சீஷரும் இல்லை. Everybody had forsaken him. எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள். But after death, what happened? அவர் மரித்த பின் சம்பவித்தது என்ன? Third day he was resurrected. மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். If I am lifted up, I will draw all men unto me. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லா மனிதரையும் என்னென்று இழுத்துக் கொள்வேன். Now after Jesus died, look at the way the ministry is flourishing. அவர் மரித்த பின்பு இந்த ஊழியம் எப்படி செழித்து ஓங்குகிறது என்று பாருங்கள். While he was living, no one wanted to die for Jesus. அவர் ஜீவிக்கிற நாட்களில் ஒருவரும் இயேசுவுக்காக மரிக்க விரும்பவில்லை. Now how many people, millions have already died for Jesus. இப்பொழுது எத்தனை மில்லியன் கணக்கானோர், எத்தனையோ கோடி கணக்கானோர் ஏற்கனவே இயேசுவுக்காக மரித்திருக்கிறார்கள். All over the world, all over Christians are there. முழு உலகத்திலும் எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். So after death we find things are different. மரணத்துக்கு பின்பு வித்தியாசமான ஒரு காரியத்தை நாம் காண்கிறோம். Pastor Paul died in 1945 in a small country called Sri Lanka. பாஸ்டர் பால் அவர்கள் 1945ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் ஒரு சிறிய தேசத்தில் மரித்து போனார். Hardly even 1,000 people might have attended the funeral. ஒருவேளை அதிகபட்சம் அவருடைய அடக்காரனில் ஒரு 1000 பேர் பங்கு பெற்றிருக்கலாம். But now after he died, இப்பொழுது அவருடைய மரணத்திற்கு look at the way all over the world the ministry is flourishing. முழு உலகத்திலும் ஊழியம் செழித்து வளர்வதை பாருங்கள். All over the world people know about Pastor Paul. முழு உலகத்திலும் ஜனங்கள் பாஸ்டர் பாலை குறித்து அறிந்து கொள்கிறார்கள். Even Pastor Paul's biography translated into Spanish and many other languages. பாஸ்டர் பால் அவருடைய வாழ்க்கை சரித்திரமானது ஸ்பானிஷ் பாஷையிலும் மற்றும் பல பாஷைகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. But till he died, the ministry was very, very small. அவர் மரிக்கும் வரை இந்த ஊழியம் மிகவும் மிகவும் சிறியதாகத்தான் Look இருந்தது. at after he died, even in America, how many workers God has given us. அவர் மரித்த பின்பு அமெரிக்காவிலும் கூட கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஊழியர்களை தந்திருக்கிறார் என்று பாருங்கள். If any man serve me, let him follow me. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் என்னை பின்பற்ற கடவர். Where I am, there shall my servant be. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். If anyone serve me, him will my Father honor. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா கனம் பண்ணுவார். Now look at Pastor Don. பாஸ்டர் டானை எடுத்துக்கொள்ளுங்கள். After he died, you know the way God is blessing the ministry. அவர் மரித்த பின்பு கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற விதத்தை பாருங்கள். Even the people who were our enemies, about Pastor Don, they all say it's a great saint. நம்முடைய சத்துருக்களாக இருக்கிறவர்களும் கூட பாஸ்டர் டானை குறித்து அவர் ஒரு பெரிய பரிசுத்தவான் என்று தான் சொல்லுகிறார்கள். After he died, even it's gone to many other countries, this ministry. அவர் மரித்த பின்பு இந்த ஊழியம் பல அநேக தேசங்களில் பரவி இருக்கிறது. So the real honor is starting. If any man serve me, him will my Father honor. That honor is starting from the day we die. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா கனம் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த கனம் என்றைக்கு மரிக்கிறோமோ அன்றைக்கு தான் துவங்குகிறது. Let us look at the other way around also. On the other hand, மறுபுறத்தில் பார்க்கும்போது there are some big preachers, big people who after died, nothing heard of about them afterwards. நம்முடைய மத்தியில் பெரிய பெரிய பிரசங்கிமார்கள் இருந்தார்கள். அவர்கள் மரித்த பின்பு அவர்களை குறித்து சொல்வதற்கே ஒன்றுமில்லை. While living, they were great people. அவர்கள் வாழ்கிற நாட்களில் ஜீவனோடு இருந்த பொழுது பெரிய ஆட்களாக இருந்தார்கள். Big convention preachers.
பெரிய கன்வென்ஷன் பிரசங்கமாராக இருந்தார்கள். After died, finished. மரணத்துக்கு பின்பு எல்லாம் முடிந்து விட்டது. So, the importance, beloved ones, is our character. பிரியமானவர்களே, முக்கியமானது நம்முடைய சுபாவம் தான். After our death, it's our character going to shine, not the ministry. நம்முடைய மரணத்துக்கு பின்பு நம்முடைய சுபாவம் தான், நம்முடைய ஊழியம் அல்ல, சுபாவம் தான் பிரகாசிக்கும். So, here again, Hebrews 10:9 we read, Lo, I come to do thy will, O God. எபிரேயர் 10:9 தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். He taketh away the first, that he may establish the second. இரண்டாவதை நிறுத்தும்படியாக முதலாவதை நீக்கி போடுகிறார். The real change in character, where does it start? சுபாவத்தின் மெய்யான மாற்றம் எங்கே ஆரம்பிக்கிறது? யாராவது சொல்லுங்கள். சுபாவம் எங்கே சுபாவத்தின் மாற்றம் எங்கே முதலாவது ஆரம்பிக்க வேணும்? ஆமா, if India is a country, the capital is Delhi. இந்தியா ஒரு தேசம் என்றால் அதற்கு தலைநகர் டெல்லி. If you have to capture India, first you capture Delhi, the capital. இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்றால் முதலாவது தலைநகராகிய டெல்லியை கைப்பற்ற வேண்டும். Our head, thoughts, that is the capital. நம்முடைய தலை, நமது சிந்தை தான் தலைநகராக இருக்கிறது. If our character has to be changed, our thoughts have to be changed. நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டுமானால் நமது சிந்தை மாற்றப்பட வேண்டும். If that character is not changed, if the thoughts are not changed, then character will never be changed. சிந்தை மாறாவிட்டால் சுபாவம் ஒருபோதும் மாறாது. So, look at the way you are thinking. நீங்கள் சிந்திக்கிற விதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். In the thoughts, do you want to become a small person or big person? உங்களுடைய சிந்தையில் நீங்கள் சிறிய ஆளாக மாற விரும்புகிறீர்களா அல்லது பெரிய ஆளாக காணப்பட விரும்புகிறீர்களா? We can show outwardly, I want to be a small person. வெளிப்படையாக நான் ஒரு சாதாரண ஆளாக, சின்ன ஆளாக மாற விரும்புவதாய் நம்மை காண்பித்துக் கொள்ளலாம். But God can see the wickedness of our thoughts. கர்த்தர் நம்முடைய சிந்தையின் துன்மார்க்கத்தை, பொல்லாங்கை அவர் காண்கிறார். Oh, I want to become a great famous person. நான் பெரிய பிரசித்தி பெற்ற புகழ் வாய்ந்த ஆளாக மாற வேண்டும். I want to become a convention preacher going around the world. நான் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியாராய் மாறி முழு உலகத்துக்கு போக வேண்டும். Everybody should appreciate my ministry. எல்லாரும் என் ஊழியத்தை பாராட்ட வேண்டும். So when the thoughts are like that, சிந்தை எப்படி இருக்கும்போது you fast, you pray, nothing will happen. நீங்கள் வாசித்தாலும் ஜெபித்தாலும் ஒரு மாற்றமும் உண்டாகாது. First of all, the thought should change. முதலாவது சிந்தை மாற வேண்டும். Lord, I want to become the smallest person in this church. கர்த்தாவே, நான் மற்றவருடைய பார்வையில் ஒரு சிறியவனாய் மாற வேண்டும். Like that, do you get thoughts like that? Greater people than myself? ஆண்டவரே, என்னை காட்டிலும் என்னுடைய சத்துருக்கள் பெரிய ஆட்களாக மாற வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறதா? Lord, I want my enemies to become more honorable in heaven and on earth than myself. பரலோகத்திலும் பூமியிலும் என்னை காட்டிலும் என்னுடைய சத்துருக்கள் கனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Do you have such thoughts? அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறதா? Oh, do you know he is my enemy, Lord, teach him a lesson. ஆண்டவரே, அவனுடைய சத்துரு, அவனுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கிறீர்களா? Or else when our enemies become sick, yes, let him learn a lesson. நம்முடைய சத்துருக்கள் வியாதிப்படும் பொழுது, ஆம், நல்ல பாடம் படிக்கட்டும். When your thoughts are wicked, you are wicked. நம்முடைய சிந்தை பொல்லாதா இருக்கும் பொழுது நாமும் கூட பொல்லாதவர்களாக So if the character has to be changed, the way we think, that should be changed. சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டுமானால் நாம் சிந்திக்கிற விதம் மாற்றப்பட வேண்டும். For that we have to surrender our will. அதற்காய் நம்முடைய சித்தத்தை பலியாக்க வேண்டும். Pastor Don says, பாஸ்டர் டான் சொல்லுவார், I am living in heavenly places in Christ Jesus. நான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஜீவிக்கிறேன். I don't live in the faith home. நான் விசுவாச வீட்டில் ஜீவிப்பதில்லை. But in the faith home I am dying. நான் விசுவாச வீட்டில் நான் சாகிறேன். I am dying to my will. என்னுடைய சொந்த சித்தத்திற்கு நான் மரிக்கிறேன். But I live in heavenly places. ஆனால் பரலோகத்தில் நான் உன்னதங்களில் ஜீவிக்கிறேன். I don't live in the faith home. நான் விசுவாச வீட்டில் ஜீவிப்பதில்லை. But faith home I am dying. விசுவாச வீட்டிலோ நான் சாகிறேன். Dying to my own will. என்னுடைய சொந்த சித்தத்திற்கு சாகிறேன். Pastor Don says, பாஸ்டர் டான் சொல்லுவார், salvation means one day you give your heart to the Lord. ரட்சிப்பு என்றால் ஒரு நாளில் உங்களுடைய இதயத்தை இயேசுவுக்கு கொடுக்கிறீர்கள். Sanctification means
Every day, constantly, you give your heart to the Lord. சுத்திகரிப்பு அல்லது பரிசுத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடுப்பது. Constantly. தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பது. That is the difference between salvation and sanctification. அதுதான் ரட்சிப்புக்கும் பரிசுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். Salvation means one day you gave the heart to the Lord. ரட்சிப்பு என்றால் ஏதோ ஒரு நாளில் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்தீர்கள். Maybe 20 years ago you gave your heart to the Lord. ஒருவேளை 20 ஆண்டுகளுக்கு முன் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்திருக்கலாம். But sanctification means you give your heart every day constantly to the Lord. பரிசுத்தம் அல்லது சுத்திகரணம் என்பது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்து கொண்டே இருப்பது. Some people, it can happen, they harden their heart in such a way, after some time God also will allow them to continue to be hardened. சிலர் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். அதன் மூலம் தேவனும் கூட அதற்கு பின்பு அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடுவதை போல இருக்கிறது. Why? ஏன்? Like Pharaoh, why God hardened his heart? பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் ஏன் கடினப்படுத்தினார்? Because first Pharaoh hardened his heart, therefore further God hardened his heart. முதலாவது பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆனால் அப்படின்னா அதன் பின்பு தேவனே அவன் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார். So God gives a time and a chance to change our heart. நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளும்படியாக கர்த்தர் தருணங்களையும் நேரங்களையும் தருகிறார். And after some time, even if we want to change our character, it may not change. சில குறிப்பிட்ட நாட்கள் கழித்து நாமே நம்மை மாற்றிக்கொள்ள விரும்பினாலும் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாது. When the clay is fresh, you can shape into any shape. களிமண்ணானது நன்றாக குழைத்து பக்குவத்தில் இருக்கும் பொழுது விரும்புகிற எந்த உருவத்திலும் அதை மாற்றலாம். When it becomes hard, you cannot do anything. காய்ந்து கடினமாகிவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. Our heart is like a clay. நம்முடைய இருதயம் ஒரு களிமண்ணை போல இருக்கிறது. So when it becomes hard, God also cannot do anything. அது கடினமாகிவிட்டால் தேவனும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. After clay becomes hard, even if you break it, it may break into 1,000 pieces, but you cannot shape it. அந்த களிமண் அது கடினமாகிவிட்டால் அதை உடைத்து நொறுக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துண்டுகளாக மாறுமே ஒழிய அதை ஒரு உருவத்திற்கு கொண்டு வர முடியாது. So the all important thing in our life is our thoughts. நம்முடைய ஜீவியத்தில் எல்லாம் முக்கியமான காரியம் நம்முடைய நினைவுகள் அல்லது சிந்தை. After our resurrection, நாம் உயிர்த்தெழுந்த பின்பு our resurrected body will be according to our thoughts. நமது உயிர்த்தெழுந்த சரீரம் நம்முடைய சிந்தைக்கு ஏற்பதான் காணப்படும். If your thoughts are ugly, your resurrected body will be ugly. உங்களுடைய சிந்தை அசுத்தமாக இருந்தால் உங்களுடைய உயிர்த்தெழுந்த சரீரமும் அசுத்தமாக இருக்கும். If your thoughts are abominable, your resurrected body will be abominable. உங்கள் சிந்தை அருவருப்பாக இருந்தால் உயிர்த்தெழுந்த சரீரமும் கூட அருவருப்பாகவே இருக்கும். If the thoughts are dark, your body will be, the resurrected body will be very, very dark. உங்களுடைய சிந்தை அந்தகாரமாக இருந்தால் உயிர்த்தெழுந்த சரீரம் கூட மிக மிக அந்தகாரமாகவே இருக்கும். You might have suffered for a long. நீங்கள் அதிகமாக கர்த்தருக்காய் பாடுபட்டிருக்கலாம். You might have served the Lord for many years. அநேக ஆண்டுகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கலாம். But your resurrected body will be according to your thoughts. ஆனால் உங்களுடைய உயிர்த்தெழுந்த சரீரம் உங்களுடைய சிந்தைக்கு ஏற்பதான் இருக்கும். Read Proverbs 23 verse 7, the first part. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் வாசியுங்கள். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படிதான் இருக்கும். So according to how the thoughts are, he is going to be like that. சிந்தை இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நீங்கள் இருக்க As போகிறீர்கள். a man thinketh in his heart, so is he. ஒரு மனுஷன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு தடவை படிக்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். So according to the thoughts only he is going to be. அவன் இருதயத்தின் நினைவுக்கு ஏற்றபடிதான் அவன் இருக்க போகிறான். I tell you, some of you are going to be shocked after the resurrection. உயிர்த்தெழுதலுக்கு பின் ஒரு சில அதிர்ச்சி அடைய போகிறீர்கள். You will see your body very ugly, dark, and you yourself will hate it. உங்களுடைய சரீரம் மிகவும் கருப்பாக அசிங்கமாக இருக்கும். அதை பார்த்து நீங்களே அதை வெறுக்க The Lord போகிறீர்கள். will tell, your thoughts were dark, that's why the body is dark now. கர்த்தர் சொல்வார், உங்களுடைய சிந்தைகள் அந்தகாரமாக இருந்தது, ஆகவே தான் இப்பொழுது அந்தகாரமாக Your இருக்கிறாய். thoughts were abominable, that's why your body is abominable. இந்த சிந்தை அருவருப்பாக இருந்தது, ஆகவே தான் நீ அருவருப்பாக இருக்கிறாய். Now even if your body is very ugly, you live only 70 or 80 years, then you leave the world. இப்பொழுது சரீரமானது அசிங்கமாக இருந்தாலும்
70-80 வருஷம் மாத்திரம் வாழ்ந்து உலகத்தை விட்டு போக போகிறீர்கள். Then you leave the body. அதன் பின் சரீரத்தை விட்டு But the போய்விடுவீர்கள். resurrected body is not like that. உயிர்த்தெழுந்த சரீரமோ அப்படிப்பட்டதல்ல. Resurrected body is going to remain forever and ever and ever and ever. உயிர்த்தெழுந்த சரீரம் என்றென்றுமாக நிலைத்திருக்கும். That is why it's very important about our thoughts. ஆகவேதான் நம்முடைய சிந்தையை குறித்து நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். God can see what I am thinking. நான் எப்படி நினைக்கிறேன் என்பதை தேவன் காண முடியும். One man of God says, ஒரு தேவனுடைய மனுஷன் in சொல்லுகிறார், eternity all our thoughts will be like in a big screen shown. நித்தியத்தில் நம்முடைய சிந்தைகள் முழுவதும் ஒரு பெரிய ஒரு திரையில் காண்பிக்கப்படுமாம். It will be seen all over. அது எல்லாரும் அதை காணக்கூடியதாக இருக்கும். If your thoughts are put on a screen, will you, in a shame, will you run away? உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் இப்பொழுது ஒரு திரையில் போடப்பட்டால் நீங்கள் வெட்கத்தோடு ஓடிவிடுவீர்களா? In eternity, that is what going to happen. நித்தியத்தில் அப்படித்தான் சம்பவிக்க போகிறது. All our thoughts will become visible. நமது எல்லா நினைவுகளும் வெளியரங்கமாகும். Our body will show it. நம்முடைய சரீரம் அதை காண்பிக்கும். Same manner, the glory God is going to give, that will be seen in our body. அதே போலவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மகிமையும் கூட சரீரத்திலே வெளிப்படும். It will be in the resurrected body, the glory. In 1 Corinthians chapter 15 we read, the glory of the sun and the moon and stars are different. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களின் மகிமை வேறு என்று வாசிக்கிறோம். And the glory of the star from the star is different. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. So also will be the resurrected body. அப்படிதான் உயிர்த்தெழுந்த சரீரமும் இருக்கும். The glory of your resurrected body will be depending upon the glorious thoughts now we have. உங்களுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய அந்த மகிமை மேன்மை இப்பொழுது இருக்கிற அந்த சிந்தையின் மேன்மையை குறித்து தான் காணப்படும். So it's all connected with our thoughts. இவையெல்லாம் நம்முடைய சிந்தையோடு சம்பந்தப்பட்டவைகள். We may have wicked thoughts, but we will speak like honey. துன்மார்க்க சிந்தையை நாம் வைத்துக்கொண்டு நல்ல தேனை போல நாம் பேசலாம். But God can see the state of our heart. கர்த்தர் நமது இதயத்தின் நினைவுகளை காண்கிறார். Now you may wonder why your thoughts are not changing. உங்களுடைய சிந்தைகள் ஏன் மாறுவதில்லை என்று நீங்கள் ஒருவேளை ஆச்சரியப்படலாம். If the thoughts are to be changed, உங்களுடைய சிந்தைகள் மாற்றப்பட வேண்டுமானால் our will need to be surrendered. நம்முடைய சுய சித்தம் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். Jesus, for the joy that was set before him, he endured the cross. இயேசு தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார். Sometimes when we do the ministry, we want to take the glory. சில வேளைகளில் நாம் ஊழியம் செய்யும் பொழுது மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். Oh, this building, I built it. நான் தான் இந்த பில்டிங்கை கட்டினேன். You know that faith home, I built it when I was there. அந்த விசுவாச வீடு நான் அங்கே இருக்கும் பொழுது நான் தான் அதை கட்டினேன். And this thing, that land I bought when I was there. நான் அங்கே இருந்த பொழுது அந்த இடத்தை நான் தான் வாங்கினேன். You may not say, but it may be going on in the mind. ஒருவேளை நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனதிலே அப்படிப்பட்ட எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். Sometimes even we may tell also. சில வேளைகளில் நாம் சொல்லவும் செய்கிறோம். When we take glory, what will happen? நாம் மகிமை எடுக்கும் பொழுது சம்பவிப்பது என்ன? Herodes one day sat on the throne and made an oration. ஏரோது ஒரு நாள் சிங்காசனத்தில் அமர்ந்து ஒரு பிரசங்கம் பண்ணினான். Everybody told, this is not the voice of man, but the voice of God. இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் என்று எல்லாரும் சொன்னார்கள். Immediately what happened? உடனே சம்பவித்தது என்ன? சொல்லுங்கள், என்ன நடந்தது? புழுபுழுத்து இறந்தான். Angel of the Lord smote him. So many things happened. அநேக காரியங்கள் The சம்பவித்தது. angel of the Lord smote him. கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். That was enough for him to die. அது அவன் மரிப்பதற்கு போதுமாய் இருந்தது. But the worms ate him up. அவன் புழுப்புழுத்து போனான் என்று பார்க்கிறோம். Immediately worms came and ate that big man. உடனே புழுக்கள் வந்து அந்த பெரிய மனுஷனை சாப்பிட்டது. Read Acts chapter 12:22. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தமல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். See, already angel of God smote him. That was enough.
கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அதுவே போதுமானது. But the worms immediately ate him up. ஆனால் அவன் புழு புழுத்து இறந்தான் என்று காண்கிறோம். And he was eaten of worms and gave up the ghost. அவன் புழு புழுத்து இறந்தான். What was the reason? காரணம் என்ன? He did not give glory to God. அவனோ தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை. Beloved ones, in this grace period, பிரியமானவர்களே, இந்த கிருபையின் காலத்தில் if we are not consumed by worms, not smitten by angel, it's the mercy of God. நாம் தூதனால் அடிக்கப்படாவிட்டால், புழு புழுத்து சாகாவிட்டால், இது தேவனுடைய இரக்கம். How many times He want to take all glory for various ministries? எத்தனை சந்தர்ப்பங்களில் நாம் செய்த எத்தனையோ ஊழியங்கள் நிமித்தமாக மகிமையை நாம் எடுத்திருக்கிறோம். Only a short time left for us that our character may be changed. நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படும்படியாக இன்னும் கொஞ்ச நேரம் மாத்திரம் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. If the character has to be changed, our thoughts have to be changed. சுபாவங்கள் மாற வேண்டுமானால் சிந்தைகள் மாற வேண்டும். Lord, I want to be pure like you. கர்த்தாவே, நான் உம்மோடு கூட இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். Lord, I don't want an abominable, ugly, resurrected body. ஆண்டவரே, ஒரு அருவருப்பான, ஒரு அசுத்தமான உயிர்த்தெழுந்த சரீரம் எனக்கு வேண்டாம். If we have glorious thoughts, our body will be glorious. நம்முடைய சிந்தை மகிமையாக மேன்மையாக இருந்தால் நம்முடைய ஜீவியம், நம்முடைய சரீரம் கூட மகிமையாய் காணப்படும். If our thoughts are holy, our body, resurrected body will be holy. நம்முடைய சிந்தை பரிசுத்தமாக இருந்தால் உயிர்த்தெழுந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கும். So if our thoughts are proud and arrogant, நம்முடைய சிந்தைகளோ பெருமையும் அகங்காரம் நிறைந்ததாக இருந்தால், our resurrected body will be worse than a leper's body. நம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரமும் கூட அது ஒரு குஷ்டரோகியின் சரீரத்தை காட்டிலும் மோசமானதாகத்தான் இருக்கும். All eternity we will be sad. நித்தியம் முழுவதும் நாம் துக்கப்பட்டு கொண்டே இருப்போம். Look at the way I thought. ஐயோ, நான் சிந்தித்த விதத்தை பார். I thought preaching and becoming an elder sister is all this great thing I thought. நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், முப்பதியாக வேண்டும் என்று இப்படியெல்லாம் பெரிய காரியங்களை யோசித்தேன். But then after death, we'll see the resurrected body is so bad. ஐயோ, மரித்த பின்பு இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தை பார், எவ்வளவு மோசமாக இருக்கிறது. So beloved servants of God, அருமையான தேவ ஊழியரே, this is the capital of our life, the thoughts. நம்முடைய சிந்தை எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் தலைநகராக இருக்கிறது. If the devil will catch our thoughts, பிசாசு நம்முடைய சிந்தையை பிடித்து விட்டால், then our words, our actions, all will be bad. நம்முடைய வார்த்தைகள், கிரியைகள் எல்லாம் மோசமாகத்தான் இருக்கும். Even if you speak nicely, நன்றாக நீங்கள் பேசினாலும், but God can see the wickedness of our thoughts. கர்த்தர் நம்முடைய சிந்தையின் பொல்லாங்கை அறிய முடியும். If these thoughts have to be changed, இந்த சிந்தைகள் மாற்றப்பட வேண்டுமானால் let us surrender our will நம்முடைய சுய சித்தத்தை to பலியாக்குவோம். do the will of God joyfully. சந்தோஷத்தோடு கர்த்தரை சித்தம் செய்யும்படியாக. Maybe after this convention, some of you in Nagargoil Center may have a transfer. ஒருவேளை இந்த கன்வென்ஷன் முடிந்த பின்பு நாகர்கோவில் சென்டரில் இருக்கிற ஒரு சிலருக்கு மாற்றம் கிடைக்கலாம். Then don't get angry with your center pastor அப்பொழுது உங்கள் சென்டர் பாஸ்டர் மேல் கோபப்பட வேண்டாம், or with their center mother. சென்டர் மதர் மேல் கோபப்பட வேண்டாம். For the joy that was set before him, he endured the cross. தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார். Doing the will of God without surrendering our will, that will not help us. நம்முடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்காமல் தேவ சித்தம் செய்வது நமக்கு உதவி செய்யாது. I remember one young man came to the ministry. ஒரு வாலிபன் ஊழியத்திற்கு வந்தார். Then somebody had a vision ஒருவருக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. that in the airport there were 2 aircraft. ஒரு விமான நிலையத்தில் 2 விமானங்கள் காணப்பட்டன. And one aircraft is written, Thy Will Airlines. ஒன்றிலே உமது சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is a small plane. அது ஒரு சின்ன விமானமாக இருந்தது. There was another plane, மற்றொரு ஆகாய விமானம் இருந்தது. My Will Airlines. என்னுடைய சித்தம் என்கிறதான அந்த விமானம். That was a big one. அது பெரிதாக இருந்தது. And which was flashy color paint. நல்ல அழகாக கண் கவரக்கூடிய வண்ணம் அடிக்கப்பட்டிருந்தது. This worker got into that. இந்த ஊழியக்காரர் அதில் போய் ஏறினார். And so many people got into that. அநேகர் அதில் போய் ஏறினார்கள். My Will Airline. என்னுடைய சித்தம் என்கிறதான அந்த He விமானம். went up and he started doing acrobatics in the air. Acrobatics. அங்கே போய் விளையாட ஆரம்பிச்சது. அவர் அந்த விமானத்தில் சென்று விளையாட ஆரம்பித்தார்கள்.
and then it came down and crashed. அது கீழே வந்து விழுந்து அப்படி நொறுங்கி விட்டது. After about 10 years, 10 ஆண்டுகள் கழித்து that worker left and go. அந்த ஊழியக்காரர் அந்த ஊழியத்தை விட்டு போய்விட்டார். And beginning itself about this vision of that servant of God, it was told to him. ஆரம்பத்திலேயே இவரை குறித்துதான் அந்த தரிசனம் அவருக்கு சொல்லப்பட்டது. Even I told him. நான் அவரிடத்தில் சொன்னேன். But after number of years doing his own will, he crashed. அநேக வருடங்கள் கழித்து தன்னுடைய சொந்த சித்தம் செய்து அவர் அழிந்து போனார். Dear servants of God, அருமையான தேவனுடைய ஊழியர்களே, I ask you, நான் உங்களை கேட்கிறேன், how are your thoughts? உங்களுடைய சிந்தைகள் எப்படி இருக்கு? You are wearing white clothes, that's very good. நீங்கள் வெண் வஸ்திரம் தரித்திருப்பது நல்லது. Oh, you sit like a holy angel, that's very good. பரிசுத்த தேவ தூதர்களைப் போல உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அது நல்லது. You can appear like an angel, but you can think like a devil. நீங்கள் ஒரு தூதனைப் போல காட்சி அளித்துக் கொண்டு ஒரு பிசாசை போல சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். God is only looking at what we think. கர்த்தர் நாம் எதை சிந்திக்கிறோம் என்பதை தான் பார்க்கிறார். If your thoughts are not changed, you will never be changed. நம்முடைய சிந்தைகள் மாற்றப்படாவிட்டால் ஒருபோதும் மாற்றப்பட முடியாது. Your character will never be changed. சுபாவங்கள் ஒருபோதும் மாறாது. Your lust will never go. இச்சை ஒருபோதும் போகாது. Your anger will never go. கோபம் ஒருபோதும் போகாது. Some people even while dying, they have love of money. சிலர் சாகும் போதும் பணாசையோடு சாகிறார்கள். Love of money, love of money. பணாசை பணாசை. One worker died. ஒரு ஊழியக்காரன் மரித்து He போனார். always told me, I have no money, I have no money. அவர் எப்போதும் சொல்வார், என்கிட்ட பணம் இல்லை, பணமே இல்லை, பணமே இல்லை. Suddenly he died. திடீரென்று மரித்து போனார். And under his bed 11 lakhs of rupees. அவருடைய படுக்கை கீழாக 11 லட்சம் ரூபாய் இருந்தது. I don't know why he had to keep all that money. எதுக்கு அவ்வளவு பணத்தை வச்சிருந்தாரோ எனக்கு தெரியவில்லை. And telling me and the center pastor, no money, no money. என்கிட்டயும் சென்டர் பாஸ்டர்ட்ட எப்போதும் பணம் இல்லை, பணம் இல்லை என்று தான் சொல்லுவார். In the center building work was going on, but he didn't want to give any money. சென்டரில் கட்டட வேலை நடைபெற்றது, அவர் ஒன்றும் பணம் கொடுக்கவே விரும்பவில்லை. Even till the time of death, money, money, money. சாகிற நேரம் வரை பணம் பணம் பணம். Some of you, if you are kept too much of money, உங்களில் ஒரு சிலர் ஒருவேளை அதிகமாக பணம் I வைத்திருக்கலாம். tell you that money will become poison. நான் சொல்றேன், அந்த பணம் உங்களுக்கு விஷமாய் மாறும். And then when you die, who is going to take it? சாகும்போது அந்த பணத்தை யார் எடுத்துட்டு போக போறாங்க? You will get a very bad name. உங்களுக்கு கெட்ட பெயர் தான் கிடைக்கும். One brother died in a faith home. ஒரு சகோதரன் ஒரு விசுவாச வீட்டில் மரித்து போனார். He was not even in charge. அவர் பொறுப்பானவர் கூட இல்லை. And he died 6 or 7 lakhs of rupees. அவர் மரித்த பொழுது 6 அல்லது 7 லட்சம் ரூபாய் இருந்தது. He was not in charge, brother. அவர் பொறுப்பான சகோதரன் அல்ல. Like that, some sisters died. இப்படி சில சகோதரிகள் மரித்தார்கள். So, and then center pastor will take the money and bring to Madras, telling that particular sister died, this much of money was there. அந்த சென்டர் பாஸ்டர் பணத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த சிஸ்டர் மரித்த பொழுது இவ்வளவு பணம் இருந்தது என்று கொடுத்தார்கள். Don't love money. பணத்தை நீங்கள் நேசிக்க வேண்டாம். And don't love the people who give you money. பணத்தை கொடுக்கிற ஜனத்தை நேசிக்க வேண்டாம். And don't keep going to visit the family who is giving always money. எப்போதும் பணம் கொடுக்கிற குடும்பத்துக்கு அடிக்கடி விசிட்டிங் போக வேண்டாம். Pastor Don, he will hardly any time will count the money. பாஸ்டர் டான் எப்போதும் பணத்தை எண்ணுவதே இல்லை. Whatever money comes, he will just put in. கிடைக்கிற பணத்தை அப்படியே தூக்கி போடுவார். And then afterwards, will count, and the tithe and offering will separate. அதற்கு பிறகு அதை எண்ணி பணத்தை காணிக்கை தனியாக எடுத்து வைத்து விடுவார். I don't remember for many years counting money. அநேக ஆண்டுகளாக பணத்தை எண்ணுவதே இல்லை. Sometimes you may give 5 rupees or 5,000 rupees, I don't know. நீங்கள் சில வேளை 5 ரூபாய் கொடுக்கலாம், 5000 ரூபாய் கொடுக்கலாம். நான் பணத்தை எண்ணுவதே இல்லை. I don't open the cover and see it. நான் அந்த கவரை திறந்து பார்ப்பதே இல்லை. Whether you are deceiving me, and God will take care. நீங்க என்ன வஞ்சிக்கிறீர்களோ இல்லையோ அதை கர்த்தர் தான் பார்ப்பார். Whether you give money or don't give money, நீங்கள் எனக்கு பணத்தை கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, God's work will go on. கர்த்தரே ஊழியம் நடக்கும். So don't love money. பணத்தை நேசிக்க வேண்டாம். I feel in my spirit somebody has kept too much of money. இங்கே ஒரு சிலர் அதிகமாக பணத்தை வைத்திருப்பதாக நான் உணர்கிறேன். The money will become poison for you. அந்த பணம் உங்களுக்கு விஷமா மாறும். That 30 pieces of silver in the hands of Judas, it became like fire. யூதாஸின் கையில் இருந்த அந்த 30 வெள்ளிக்காசு ஒரு நெருப்பாக அக்கினியாக இருந்தது. He could not hold in the hand, he had to throw it away. கையில் அவன் வைக்க முடியவில்லை, அதை தூக்கி எறிந்து விட்டான். So don't love money.
பணத்தை நேசிக்க வேண்டாம். Don't love too much the people who give you money. உங்களுக்கு அதிகமாய் பணம் கொடுக்கிற ஆட்களை நேசிக்க வேண்டாம். What we need is not money. What we need is faith. நமக்கு தேவையானது பணம் அல்ல, விசுவாசம் தான். When there is a building work going on, don't tell there is a need for money, pray for it. No. கட்டட வேலை நடக்கும் பொழுது பணம் தேவை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்ல வேண்டாம். Don't tell even directly or indirectly, I have only now 2 lakhs of rupees. I need 1 more lakhs of rupees to buy that land. Pray. Don't mention that. நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்னிடத்தில் இப்பொழுது 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கிறது, அந்த இடத்தை வாங்க வேண்டுமானால் இன்னும் 1 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று சொல்லி அப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டாம். Don't send your convention notice to foreign believers. வெளிநாடுகளில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கன்வென்ஷன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டாம். When you have building work going on, don't write to a believer saying building work is going on, pray for it. கட்டட வேலை நடக்கும் பொழுது விசுவாசிகளுக்கு கடிதம் எழுதி கட்டட வேலை நடைபெறுகிறது என்று சொல்லி ஜெபிக்க சொல்ல வேண்டாம். Even indirectly, don't tell anything about money. மறைமுகமாக கூட பணத்தை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டாம். I heard about Pastor Paul. பாஸ்டர் பாலை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். Even while dying, under the pillow there will be money. He, without counting, he will just give the money. அவர் மரிக்கிற வேளையிலும் கூட அவருடைய தலைவணிக்கு பணம் இருந்தால் அதை எண்ணாமல் அப்படியே தூக்கி கொடுத்து விடுவாராம். He won't count it. He'll just take hold of that money. That will be enough for that worker or believer. அந்த விசுவாசி அவர் எண்ணவே மாட்டார், அப்படி எடுத்து கொடுப்பார். அது அந்த விசுவாசிக்கு அந்த ஊழியக்காரனுக்கு போதுமானதாக இருக்கும். Don't selfishly keep money with you. சுய நலத்தோடு கூட பணத்தை நீங்களே சேர்த்து வைக்க வேண்டாம். Keep giving and giving and giving. கொடுத்துக்கொண்டே இருங்கள், கொடுத்துக்கொண்டே இருங்கள். Only whatever is essential only you keep. எது தேவையோ அதை மாத்திரம் வைத்திருங்கள். And that also when the convention, Sunday convention comes, all the local workers, you should empty the money and give to the center pastor. அது கூட சென்ட்ரல் கன்வென்ஷன் வரும் பொழுது லோக்கல் இருக்கிற ஊழியர்கள் உங்களை வெறுமையாக்கி எல்லா பணத்தையும் சென்ட்ரல் பாஸ்டர் கொடுக்க வேண்டும். When you go from one center to another center, ஒரு சென்டர்ல இருந்து அடுத்த சென்டருக்கு போகும்போது, or when you go from one faith home to the other faith home on transfer, அல்லது ஒரு விசுவாச வீட்ல இருந்து மற்ற விசுவாச வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்ல போகும்போது, take only the money needed for traveling to reach there, that's all. அந்த இடத்துக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு அந்த பிரயாணத்துக்குரிய பணத்தை மாத்திரம் கொண்டு போங்க. Start your faith life there. விசுவாச ஜீவியத்தை அங்கே துவங்குங்க. God will honor you. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். Oh, love of money, that is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். Always you should have a heart, Lord, I want to empty the money, I want to empty the money. ஆண்டவரே, நான் பணத்தை வெறுமையாக்க வேண்டும், பணத்தை வெறுமையாக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக இருங்கள். By the grace of God I can say, தேவ கிருபையினால் நான் சொல்ல முடியும். almost every day I pray, Lord, help me to empty the money. ஒவ்வொரு நாள் நான் சொல்றேன், ஆண்டவரே, என்கிற பணத்தை எல்லாம் வெறுமையாக்கும்படியாக எல்லாவற்றையும் இல்லாமல் போக பண்ணும்படியாக கிருபை தாரும் என்று சொல்கிறேன். Let me tell you for the glory of God. தேவனுடைய மகிமைக்காக நான் சொல்கிறேன். I went for last week for a convention. கடந்த வாரம் நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன். I emptied lakhs of money, I gave away to various needs. லட்சக்கணக்கான ரூபாயை பல தேவைகளுக்காக கொடுத்து கொண்டே இருந்தேன். But before coming, இங்கே வரும் முன்பதாக so many lakhs came back to me. திரும்ப எனக்கு அநேக லட்சம் ரூபாய் பணம் கிடைத்தது. I almost emptied and gave in that place. கிட்டத்தட்ட அந்த இடத்துல எல்லாவற்றையும் வெறுமையாக்கி கொடுத்து விட்டேன். Because it was a needy place, so many needy people were there. அது தேவையுள்ள இடமாக இருந்தது, அநேக தேவையுள்ள ஆட்கள் இருந்தார்கள். I thought I emptied everything. நான் almost everything. எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் வெறுமையாக்கி விட்டேன். But before I just leave, lakhs and lakhs were coming. ஆனால் நானும் அந்த இடத்தை விட்டு வரும் முன்பதாக லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கிடைத்தது. So this faith life is a mystery. இந்த விசுவாச ஜீவியம் ஒரு ரகசியம். If you keep holding on to money, பணத்தை வைத்துக்கொண்டே இருந்தால் it will breed worms or it will rust. அது புழுக்கும் இல்ல துரு அதை கெடுக்கும். Keep giving. கொடுத்து கொண்டே இருங்கள். Let that giving spirit be in you. இந்த கொடுக்கிற ஆவி உங்களுக்குள்ள வரட்டும். And pray, Lord, help me to give more. தாவே அதிகமாய் கொடுக்க கிருபை தாரும் என்று தான் ஜெபிக்கிறேன். It is more blessed to give than to receive. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். Don't give to please your sender pastor or sender mother. சென்டர் பாஸ்டர் பிரியப்படுத்தும்படியாக, சென்டர் மதரை பிரியப்படுத்தும்படியாக பணம் கொடுக்க வேண்டாம். Or the chief pastor. அல்லது சீஃப் பாஸ்டர் பிரியப்படுத்தும்படியாக. You are giving to God. நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறீர்கள். And that should be your delight. அதுதான் உங்களுடைய பிரியமாக இருக்க வேண்டும். Anyway, above all what I say, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்றது என்னவென்றால், first of all our thought should change.
முதலாவது நம்முடைய சிந்தைகள் மாற்றப்பட வேண்டும். Even if you don't have 10 rupees to give, உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு 10 ரூபா கூட இல்லாவிட்டால், but God can see our thought. இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் நம்முடைய சிந்தையை தான் பார்க்கிறார். Lord, our thought should be, Lord, help me to empty myself. நம்முடைய சிந்தை எல்லாம் ஆண்டவரே என்னை வெறுமையாக்க உதவி செய்யும், என்னை வெறுமையாக்க உதவி செய்யும் என்பதாய் காணப்பட வேண்டும். Do you believe that you can live a clean like Jesus? இயேசுவை போல தூய்மையான ஜீவியம் செய்ய முடியும் என்று எண்ணுகிறீர்களா? Holy life, I tell you, is Canaan flowing with milk and honey. பரிசுத்த ஜீவியம் என்று சொல்வது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். If you don't live a holy life, faith home is hell for you. நீங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்யாவிட்டால் விசுவாசம் விட உங்களுக்கு நரகமாய் மாறும். Lust will be the king over your life. இச்சைதான் உங்களுடைய ஜீவியத்தை மேற்கொள்ளும். Your dreams always will be filthy. உங்களுடைய சொப்பனங்கள் எப்பொழுதும் அசுத்தமாக இருக்கும். Your imaginations will be filthy. எண்ணங்கள் அசுத்தமாக இருக்கும். And the resurrected body will be filthy. உங்களுடைய உயிர்த்தெழுந்த சரீரம் கூட அசுத்தமாக இருக்கும். Don't be a hypocrite. மாய்மாலக்காரனாக இருக்க வேண்டாம். Show outside holy, humble. வெளியே பார்த்தா பரிசுத்தவனாக தாழ்மை உள்ளவனாக காண்பித்துக் கொள்வது. God can see my thoughts. கர்த்தரின் சிந்தையை காண முடியும். God can see your thoughts. கர்த்தர் உங்களுடைய சிந்தையை காண முடியும். If our character has to be changed, our thoughts have to be changed. நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டுமானால் நம்முடைய நினைவுகள் மாற வேண்டும். After our death only our ministry is going to start. நாம் மரித்த பின்புதான் நம்முடைய ஊழியம் ஆரம்பிக்க போகிறது. According to our character will be after our death our usefulness. நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய மரணத்திற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை இருக்கும். You don't need a glorious funeral, 10,000 people to come for your funeral. That is nothing. 10,000 பேர் என்னுடைய அடக்க ஆராதனைக்கு வர வேண்டும், என்னுடைய அடக்க ஆராதனை மகிமையா இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. 10 days dead body to keep and people singing, it's all abomination. 10 நாட்கள் செத்த சரீரத்தை வைத்து பாட்டு பாடிட்டு இருப்பது இதெல்லாம் அருவருப்பு. We don't want all this honor. இந்த கணமெல்லாம் நமக்கு வேண்டாம். Honor should come from heaven. கணம் பரத்திலிருந்து உண்டாக வேண்டும். How many people attended the funeral of Jesus? இயேசுவின் அடக்க ஆராதனையில் எத்தனை பேர் பங்கு பெற்றார்கள்? I don't think even 12 people attended it. 12 பேர் கூட வந்ததா எனக்கு தெரியவில்லை. How many songs they sang in the funeral service? இயேசுவின் அடக்க ஆராதனையில் எத்தனை பாட்டு பாடினாங்க? How many days the dead body was kept? எத்தனை நாட்கள் அந்த செத்த சரீரத்தை வைத்திருந்தார்கள்? These are not scriptural. இவையெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலானது அல்ல. Our character is important. நம்முடைய சுபாவம் தான் முக்கியம். Our ministry is not important. நம்முடைய ஊழியம் அல்ல. Our funeral is not important. நம்முடைய அடக்க ஆராதனை அல்ல. These even the rich people will get a more glorious funeral than us. ஐஸ்வரியவான்கள் நம்மை காட்டிலும் அதிகமாக நல்ல மகிமையான அடக்க ஆராதனை பெற்றுக் கொள்வார்கள். After you die, everybody will come and give a testimony. மரித்த பின்பு எல்லாரும் வந்து சாட்சி கொடுப்பார்கள். But after the funeral will say, good, that person died. ஆனால் மரித்த பின்பு அவன் செத்தது நல்லது என்று சொல்லுவார்கள். The problem is over. எல்லா பிரச்சனைக்கும் But முடிவு in வந்து the funeral they will give a good testimony. அடக்காரன் எழும்பி நல்ல சாட்சி And கொடுப்பாங்க. after leaving the funeral will say something else. அந்த சவத்தை கொண்டு போன பின்பு சொல்லுவார்கள், வேறொரு காரியத்தை சொல்லுவார்கள். These are not important for us. இவையெல்லாம் நமக்கு முக்கியம் அல்ல. Our importance is pure, clean thoughts and mind. நம்முடைய முக்கியம் தூய்மையான நினைவுகள், சிந்தை. Ask the Lord to change our thoughts. கர்த்தருடைய சிந்தையை மாற்றும்படியாக கேளுங்க. Change our dreams. நம்முடைய சொப்பனங்களை Change மாற்றும்படியாக, our imaginations. நம்முடைய கற்பனைகளை Change மாற்றும்படியாக, our feelings. நம்முடைய உணர்வுகளை மாற்றும்படியாக, Change our thoughts. நம்முடைய நினைவுகளை Shall மாற்றும்படியாக we surrender and pray? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். சித்தம் யான் செய்யவே, சித்தம் யான் செய்யவே, புதுப்பியும் மனதையும் ஆவியினால் ஜீவ பலியாய் நினைவோ புவித்தேன். புதுப்பியும் மனதையும் ஆவியினால் ஜீவ பலியாய் நினைவோ புவித்தேன். சீத்தம் செய்வதன் ஆகாரம் எந்த நீரே, சீத்தம் செய்வதன் ஆகாரம் எந்த நீரே. போதும் சித்தம் யான் செய்யவே, போதும் சித்தம் யான் செய்யவே, புதுப்பியும் மனதையும் ஆவியினால் ஜீவ பலியாய் நினைவோ புவித்தேன். புதுப்பியும் மனதையும் ஆவியினால் ஜீவ பலியாய் நினைவோ புவித்தேன். சித்தம் செய்வதன் ஆகாரம் என்ற நீரே,
உன் சித்தம் செய்வதற்காக எந்த நீரே போதியும் நின் சித்தம் யான் செய்யவே போதியும் நின் சித்தம் யான் செய்யவே புதுப்பியும் மனதைவும் ஆவியினால் ஜீவ பலியாய் என்னை ஒப்புவித்தே 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 Hallelujah. 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 The Lord will change our thoughts and make Christ-like thoughts. Giving us Christ-like thoughts, we will praise God. கர்த்தர் நம்முடைய சிந்தைகளை மாற்றி கிறிஸ்துவை போன்ற சிந்தையை நமக்கு தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Faithfully see that calleth us. He will do it, for that we will praise God. நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம். Changing our character to be Christ-like character. Also let us praise God. நம்முடைய சுபாவங்கள் கிறிஸ்துவை போன்ற சுபாவங்களாய் மாறும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Undertaking all today's activities, once again let's praise God. இன்றைய எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் சுவாமி, நீர் எங்களை நேசித்து இந்த மேன்மையான கர்த்தாவே ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறும்படியாய் இந்த கன்வென்ஷனில் எங்களை கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷனை மட்டும் ஆசீர்வாதமாக நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கூட்டங்களையும் நீ ஆசீர்விச்சபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த காலை வேளையிலும் எங்களோடு நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். தேவ சித்தத்தை நாங்கள் அறிந்து தேவ சித்தத்தை நாங்கள் செய்யும்படியாய் இந்த காலையில் எங்களை உணர்த்தினபடினால் நாங்கள் துதிக்கிறோம். கடந்த நாட்களில் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யாமல் பல சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் எங்கள் இதயத்தை கருணைப்படுத்தினோம். சுய சித்தத்தை நாங்கள் செய்தோம். அவைகளை நாங்கள் உணர்ந்து சரியானபடி நாங்கள் மனஸ்தாபப்பட்டு நாங்கள் ஜீவித்தை புதுப்பித்துக் கொள்ள எங்களோட மனதையும் எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் புதுப்பித்துக் கொள்ள நீர் இந்த நேரத்தில் எங்களுக்கு கிரியை செய்தபடியால் ஸ்தோத்திரம். அதுக்குரிய ஆலோசனை எங்களுக்கு தந்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் தேவ சித்தம் செய்யும்படியாய் முற்றிலுமாய் தம்மை ஒப்புவித்தீர். கிறிஸ்தியாசில் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுள் என்று நாங்கள் வசனத்தில் படிக்கிறது போல அந்த சிந்தையை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வோமே. நீர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய்ப்பது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்தீர், கீழ்ப்படிந்தீர். அந்த சுபாவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த சிந்தையை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு இந்த நாட்களில் உதவி செய்வோமே. கடந்த நாட்களில் அந்த சிந்தைக்கு விரோதமாக எத்தனோ விதமான ஆசை இச்சைகள் விருப்பங்கள் பலவிதமான தவறான நோக்கங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் சிந்தித்து இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். சரியானபடி எங்கள் ஜீவித்தை நாங்கள் களிமண்ணை போல ஒப்படைக்கிறோம். இதயத்தை கடினப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் எங்கள்கிட்ட அகற்றி நாங்கள் மறுபடியும் ஒரு களிமண்ணை போல ஒப்பு கொடுத்து நீர் எங்களை உருவாக்கத்தக்கதாய் நீர் எங்களை கத்தாய் நீர் உருவான அளவுக்கு எங்களை சீர்படுத்தும்படியாய் களிமண்ணை போல கூட கருத்தில் ஒப்படுகிறோம்.
இந்த கடைசி நாட்களில் நீர் உண்மைதான பரிசுத்தம், நீர் உண்மைதான தாழ்மை, நீர் உண்மைதான திவ்ய சுபாவங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும்